நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த ராஜீவ்காந்திக்கு சீட், பல காலமாக திமுகவிலே கத்திக் கொண்டிருக்கும் தமிழர் பிரசன்னாவுக்கு சீட் இல்லையா? இணையத்தில் உலா வரும் திமுகவினரின் கமெண்ட்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல நாட்களாக அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் வகித்து வந்த ராஜீவ்காந்தி, சீமான் அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இணைந்தார். அவ்வப்போதே திமுகவில் இணைந்தபோதே அவருக்கு மாநில மாணவர் அணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அது அப்போதே சமூக வலைதளங்களில் திமுகவினரால் விமர்சிக்கப்பட்டது. மாற்றுக் கட்சியில் இருந்த ராஜீவ்காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை வழங்கியதும், பல நாட்களாக திமுக கழகத்திலே உழைத்தவர்களுக்கு எந்த முக்கியத்துவம் தராமல் இருப்பது திமுக தலைமையின் இந்த முடிவு கட்சியினரிடையே வெவ்வேறான சிந்தனைகளை கொண்டு சென்றது. அதேபோல் இந்த முறை ராமநாதபுரத்தில் அல்லது சிவகங்கை தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என ராஜீவ்காந்தி பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி அவர்கள் சிவகங்கையில் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் தமிழன் பிரசன்னாவோ கட்சியில் பல நாட்களாக செய்தி தொடர்பாளராகவும் பல்வேறு நிலைகளில் பொறுப்பு வகித்து வருகிறார். தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் எம்பி ஆகிவிடும் என்ற எண்ணம் பல நாட்களாக இருந்து வந்தது. அதன் அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே அவர் எம்பி சீட் கேட்டிருந்தார். ஆனால் அவர் அந்த சீட் கொடுக்கப்படவில்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருக்கு உறுதியாக சீட் தருவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. ஆனால் இந்த முறையும் அவருக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் கூட தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என திமுகவினரே பலர் சமூக வலைதளங்களில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.